வணக்கம் நண்பர்களே. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வழி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 2025 ஆம் ஆண்டுக்கான நியூ நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 550 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ ட்ரைனிங் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேலரி வந்து 15,000 வந்து சொல்லிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து மொழி கட்டாயம் வேணும்னு சொல்லிருக்காங்க. சோ ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்க போறீங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து கடைசி தேதி வந்து 31/5/2025 வந்து சொல்லியிருக்காங்க. சோ 12ஆம் தேதியில இருந்து விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம். சோ ஒட்டுமொத்தமாக 3 வகை நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. லோக்கல் ஆபீசர் பேங்க் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு வந்து பினான்சியல் ரிலேட்டட் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு வந்து ஆபீசர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அது ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். சோ இந்த 3 நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி அந்த ஃபுல்லா கவர் பண்ண போறோம். சோ அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். சோ இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதாவது ஐஓபி பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் ரெக்கமெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து தனி நோட்டிபிகேஷன் இருக்குது. லோக்கல் பேங்க் ஆபீசருக்கு தனியா வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பினான்சியல் லிட்ரஸி கன்சல்டன்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கோம். இந்த நோட்டிபிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை லிங்க் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடிய ரெக்கமெண்ட் டீடைல்ஸ் இதுதான் ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நம்ம தமிழ்நாட்டில இருந்து சென்னை லொகேஷன்ல இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா 12/5/2025 இருந்து நீங்க விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதோட அபிஷியல் வெப்சைட் www.iop.in. சோ இந்த ரெக்கமெண்ட் டீடைல்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி அப்ளை பண்ற லிங்க் அபிஷியல் வெப்சைட் நீங்க எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சோ 12/5/2025 இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி 31/5/2025 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் தமிழுக்கு வந்து 260 காலி பணியிடங்கள். அதுல எஸ்சிக்கு வந்து 39, எஸ்டி கேட்டகரிக்கு 19, ஓபிசிக்கு வந்து 70, எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 26, யூஆர் கேட்டகரிக்கு 106, அவுட் ஆஃப் விச் உடல் ஊனமுற்றோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 பிஐ, ஹச்ஐ, ஓசி, ஐடின்னு சொல்லிட்டு இங்க தலா வேகன்சிஸ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஒடிசாக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 காலி பணியிடங்கள், மகாராஷ்டிராக்கு வந்து 45 காலி பணியிடங்கள், குஜராத்துக்கு வந்து 30 காலி பணியிடங்கள், வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து 34 காலி பணியிடங்கள், பஞ்சாப்க்கு வந்து பாத்தீங்கன்னா 21 காலி பணியிடங்கள், ஒட்டுமொத்தமாக 400 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல எஸ்சி கேட்டகரிகளுக்கு 60 காலி பணியிடங்களும், எஸ்டி கேட்டகரிக்கு 30 காலி பணியிடங்களும், ஓபிசி கேட்டகரிக்கு 108 காலி பணியிடங்களும், எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 40 காலி பணியிடங்களும், யூஆர் கேட்டகரிகளுக்கு வந்து 162 காலி பணியிடங்களும், விஐ கேட்டகரி உடல் ஊனமுற்றோருக்கு 4, ஹச்ஐ கேட்டகரிக்கு 4, ஓசி கேட்டகரிக்கு 4, ஐடி கேட்டகரிக்கு 4ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அது நீங்க திரையில பார்க்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கும் எக்ஸ்பென்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டீடைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நேஷனாலிட்டி இந்தியனா இருக்கணும், நேபாள், பூட்டான், டெபிட்டான் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆபீசருக்கு வந்து மினிமம் 20 வயசுல இருந்து மேக்சிமம் 30 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. டிகிரி கண்டிப்பா வந்து முடிச்சிருந்திருக்கணும். இதே ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருடமும், ஓபிசிக்கு நான் கிரிமி லேயருக்கு வந்து 3 வருடமும், உடல் ஊனமுற்றோருக்கு வந்து 10 வருடமும், பெர்சன்ட் டிசபிலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருடமும், அதுல எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தீங்க அப்படின்னா 5 வருடம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ மத்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே உடல் ஊனமுற்றோர்ல இருக்கீங்க அப்படின்னா சோ அவங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா தனித்தனியா வந்து இருக்குது. சோ இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வீக் பெர்சன், சோ அவங்களுக்கு தனியா வந்து கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு, ஓபிசி கேட்டகரிக்கு தனியா கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் தான் வந்து வேலிடிட்டி. சோ சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா போய் வந்து சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. சோ இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1 கேட்டகரிக்கு பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சம்பளம் 48,450 ரூபாய் பிளஸ் 2,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 7க்கு வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 2க்கு வந்து ஸ்டார்டிங் சம்பளம் 62,450 ரூபாய், 2,340 ரூபாய் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ். அதே மாதிரி இதுலயே வந்து அடுத்த கேட்டகரி லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 67,160 ரூபாய், 2,650 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் அப் டு வந்து 85,920 ரூபாய் வந்து வாங்க முடியும் வந்து சொல்லிருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட்
அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஆறதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும். சோ அந்த ப்ரொபேஷன் பீரியட் வந்து 2 இயர்ஸ் நீங்க கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ஒர்க் வந்து நல்லா பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயா மாத்திடுவாங்க. சோ 3 இயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாண்டு போடுவதா வந்து சொல்லியிருக்காங்க. பிஃபோரா நீங்க வந்து ரீடியோ போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 2 lakhs பேமெண்ட் பண்ணிட்டு தான் வந்து போகணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ், லீவ் அலவன்ஸ், டிராவல் அலவன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், எல்பிடி டெஸ்ட் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ. சோ இது ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பண்றவங்களுக்கு மெரிட்ல வரவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ இந்த எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்க போறது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 140, மேக்ஸிமம் 200 மார்க்குக்கு வைக்க போறாங்க. 3 hours கொஸ்டின். சோ உங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி மார்க் ஆல்சோ வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த லோக்கல் பேங்க் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளை ஆன்லைன் வந்து கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும். கிளிக் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா சோ இனிமே இது வந்து ஸ்டார்ட் ஆகல, ஏன்னா 12ஆம் தேதியில இருந்து அது அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தனியா வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு காலி பணியிடங்கள் திருச்சி லொகேஷனுக்கு வந்து இருக்குது. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து இதுல வந்து திரையில வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபில் பண்ணி அனுப்பிக்கலாம். இதே மாதிரி பினான்சியல் லிட்ரஸி கன்சல்டன்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கும் வந்து சம்பளம் நிர்ணயிச்சிருக்காங்க. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ அடிப்படையில தான் வந்து எடுக்க போறாங்க. மாத சம்பளம் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 12,000, செகண்ட் இயருக்கு வந்து 14,000. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2,800 இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்போம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க. இதை வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து அனுப்பிச்சுக்கலாம். சோ இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் பினான்சியல் லிட்ரஸி கன்சல்டன்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கும் இது ரெண்டுக்கும் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்க வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். பட் இந்த லோக்கல் பேங்க் ஆபீசருக்கு வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணாலே போதும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, இன்ஸ்டால் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.